இப்போ எங்கே போயின்னு இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா இப்போதான் மைக்கே ரெடி பண்ணிக்கிறோம். இங்கே பாரு வந்து எங்கே பார்த்தே தெரியல. ரவுண்டு போகிறோம். கையில் போகிறோம். ஆரன் பையெல்லாம் போயிடுறோம். ஆரன் கை பாருங்க. ஆரன் கை அது நம்ம பஸ்ஸில் ஆரன் பை. என்னம்மா நீங்கள் பண்ணுறீங்களா? பையன்றா கோடான்றா இந்தியர் பசெல்லாம் வச்சு நல்லா பண்ணுறது தெரியல. மூஞ்ச மட்டும் காமி. மூஞ்செல்லாம் வந்துச்சு. அது எட்டு காப்பிலான்னு போயிடுறான். நீ ஏன்டா திருட்டு முடிக்கிற? கத்துட்டுங்க பாருங்களா. டிரைவர் தெரியல. டிரைவர் வந்து முன்னாடி காடு தான் வச்சிருக்கோம். என்ன பண்றது? அப்படியே மைக்கு போட்டு பேசிடலாம். பைக்கு தானே பைக். ஐயோ ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இருங்க கொண்டாடுங்க. பைக் போட்டு நாங்கள் லைன்ல வரோம். A few moments later. நான் பழமா நீங்க பாருங்க. நான் தான் சொல்றதுன்னு தெரியல. என்ன இப்படி பண்றானுங்க. கூப்பிட்டு வந்து உடம்பு சரியில்லைன்னு வந்த வீட்டுக்கு இப்படி சாவடிறானுங்க. நான் என்ன பண்றது தெரியல எனக்கு. எல்லாத்தையும் கையில வேற குத்துட்டானுங்க. காடி வச்சுட்டு வந்து இல்லையா? காடி கிராச் ஆயிடுங்க. அப்புறமா ஆல்ரெடி ஒரு பெரிய மார்க் போட்டாங்க. என்ன ஆவாதானு தெரியலங்க. இங்க பாருங்க மார்க் தெரியுதா? அது குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சுன்னு தெரியல. குழந்தை வந்து இப்படி கீச்சு வச்சிருந்தீங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னே ஒன்று சொல்றேன். வண்டி வாங்குறது ரொம்ப ஈஸி இல்லை, ரொம்ப கஷ்டம். வண்டி வந்து நான் 8வது படிக்கும் போது என் கனவுங்க. ஃபர்ஸ்ட் V1 வந்ததுலேருந்து நான் இந்த வண்டி தான் வாங்கணும்னு சொல்லிட்டு வேற எந்த வண்டியுமே வாங்கலை. அது வரைக்கும் வெயிட் பண்ணி வாங்கினேன். ஆசைப்பட்டு வாங்கினேன். யாராக்கு ஒரு கோடு போட்டாங்க. ஒண்ணுமே எனக்கு செம பெயினா இருக்கு. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நம்பர் பிளேட் போய் மாட்டின்னு வந்து எவ்வளோ ஆச்சு? அது ஒரு 300 ரூபாய் ஆச்சு ப்ரோ. 300 ஆயிடுச்சா? ஆமா. நான் 250 ரூபா தானே கேள்விப்பட்டேன். அவங்க ஏமாத்தி வாங்கிட்டு வராங்க. கொடுங்க. எல்லாரும் ஏமாத்துறாங்க. என்ன எல்லாரும் ஏமாத்துறாங்க. என்ன பண்றது? நம்பர் பிளேட் 150 ரூபா. நம்பர் பிளேட் 150 ரூபா. அவன் நம்ம கிட்ட அதான் கேமரா முன்னாடி போய் அவர் 150 ரூபா மிஸ் பண்ணிட்டு போல. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. அங்க பாருங்க. அங்க மறையற அவனுக்கு ஆமேடா. பொறுத்தையும் பக்கமும் இருக்குது. 10 பர்த்தும் பக்காவா இருக்குது. இவன் என்ன குரங்க விட மோசமா தவிரா? இதெல்லாம் குரங்கு பாத்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. பாத்தீங்கன்னா மரம் ஏற்றாரு. நான் பெரிய ஆனா நான் பண்ணா ஒண்ணு கூட கண்ண மாட்டல. அதோ சைட்ல இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா மரத்து மேல அண்ணன் ஏற்றாரு. நான் பெருகிறாரு. இப்ப போட போக முடியாத தூரத்துல இருக்கிறா. போக முடியாத தூரத்துல இருக்கிறா. எங்க ஏதாவது பிடிச்சிருக்கலாம். மிஸ் பண்ணிட்டேன். பாத்தீங்கன்னா நான் இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நீங்க பாத்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். தான் அப்படிதான் பாத்துக்குங்க. எங்க பாருங்க. நான் போறோம் தெரியுதா? இப்ப சாப்பிட போறோம். இப்ப வந்து நாங்க மரம் ஏற போறோம். அண்ணன் மரம் ஏறி நான் இதுவரை பார்த்ததே இல்லை. காலை கையை வச்சுன்னு வீட்டுக்கு போனோம்னு முடிவு பண்ணிட்டாங்க. கீழே எவ்வளோ கொட்டி கேட்டு பாருங்க. கீழே நிறைய இருக்குது. வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்க ஒருவேளை சோத்துக்கே வைக்கலாம சுத்தினுக்குறாங்க. இந்த மாரி இவ்வளோ வேஸ்ட் பண்றாங்க. அது எத்தனை போய் 4 பேர் கொடுத்தா கூட நல்லா இருந்திருக்கும். இந்த மாதிரி நீங்க சொல்றதுனால தான் உங்க சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. புஷ்பா விளாக் யாருமே வந்து சேனலை லைக் பண்ணாதீங்க, கமெண்ட் பண்ணாதீங்க. அப்படி சொன்னா நம்பாதீங்க. ஐயோ இருங்க, நான் வீந்துட போற முடியுது. மைக் ஷோல்டர்ல இருக்கு பாத்துக்கோங்க. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் வெற்றிகரமா இவ்வளவு தூரம் ஏறியாச்சு. ரொம்ப பெருமையா இருக்கு. போடுங்க ப்ரோ. ப்ரோ கொத்து ப்ரோ சீக்கிரம் போடுங்க. மச்சான் எவ்வளவு பெரிய கொத்து பஸ்டா. போடு. கொட்டிச்சு. எங்க எல்லாம் கொட்டிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்களா, நான் தெரிகிற மாதிரி தெரியல. எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ற மாதிரி தெரியுது ப்ரோ. இருக்கு இங்க பாருங்க.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க, எல்லாம் பிஞ்சா தான் இருக்குது. அதோ ஒரு ஐயோ அருமையா ஒரு பழங்கிறாரு இதுல. ஃப்ரெண்ட்ஸ் நேரம் சரியான ஒரு ஃபன் வந்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஆன் பண்ணாமே வந்து வீடியோ எடுத்துன்னு இருக்கா பாத்துருக்கு. என்ன மாதிரி யூடியூபர்னு இது மாதிரி இருந்தா என்ன பண்றது நாங்க? இல்ல வேற வீடியோ சொல்லிட்டு வீட்டுல உடம்பு சரியாம தூங்கினோடனே கூட்டின்னு வந்துட்டான் பாத்துங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஃபோக்கஸ் ஆக மாட்டேது நான் பழம், அதனால அவங்களே எடுக்கிறேன். ப்ரோ இன்னும் எதுனா போட்டிருக்கீங்களா? ஐயோ கொட்டுது ப்ரோ வேஸ்ட் பண்ணாதீங்க ப்ரோ. புஷ்பா பிளாக் புஷ்பா பிளாக் நாங்க வச்சிருக்க புது பேரு. ஆனா கீழே நாவப்பழம் பொறுக்க மாட்டான், என்ன பண்றதுன்னே தெரியல எங்களுக்கு. கஷ்டப்பட்டு மரம் ஏறி இங்க வந்து நாங்க உழுக்குறோம், ஆனா புரிஞ்சிக்க மாட்டான். நான் தான் போங்க. ஐயோ இங்க பாருங்க எவ்வளவு நாவப்பழம். வண்டியை கொஞ்சம் அழகா பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? சினிமாடெக் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட் பண்ணி போறதோட வாயில போறோம். இவனுங்க குடுக்கிற பிரஷர்ல தான் நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். யாருன்னா காரி துப்பிட போறாங்க இது மாதிரி பாடுனா. ஏன்டா பாட்டை கிடைக்கிறேன்னு எடிட்லயே போட்டுக்கோ மரியாதையா. ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. நம்ம பாட்டு நம்மளுக்கு நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வண்டி பேசுது, வண்டிக்கே நல்லா இருக்குதான் ஃப்ரெண்ட்ஸ். பூச்சி தான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொல்லிச்சு? ஏன்னா நான் சீமா சொல்லிச்சா? இல்ல ஃப்ரெண்ட்ஸ், வண்டி எப்படி சொல்லுச்சுன்னா நீயே எனக்கு லவ்வரா வந்துரு அப்படின்னு சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஓனர் ஒத்துக்கணுமே, அவங்க வீட்டுக்காரர் ஒத்துக்கணுமே. அதுக்கு வீட்டுக்காரர் யாரு? நான் தான். வண்டி அது யாரு சொல்லு? தெரியாது. மாமா இப்பதான் சொல்லிச்சாரா? அங்க வந்து பின்னால பாரு வாலிபன் ஃப்ரெண்ட் சொன்னாரு. வண்டிக்கு தெரியாதாம்பா, யாருன்னே தெரியாதான். மேரேஜ் இன்வைட் பண்ற வந்துரு. என் பொண்டாட்டி அவன் தாங்க முறைப்படி தாலி கட்டின புருஷன் இப்பெல்லாம் பாக்குறான். நாயமா ஒரு தாலி கூட இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கல்யாணம் கூட ஆகல ஃப்ரெண்ட்ஸ். அங்க பாருங்க அந்த கைப்பிடி பாருங்க, ரெட் கலர் கயிறு கட்டி இருக்கோம், அதுதான் தாலி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது அவர் ராக்கி கட்டிக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ், அதான் சார் அப்படி சொல்லுங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதான் தாலி கயிறு. தாலி கயிறு இவ்வளவு சின்னதா பாத்துருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது இந்த ஜோ படம் பாத்துறீங்களா? அதுல எப்படி பிளாக் கலர் வந்து தாலி கயிறோ அதே மாதிரி அது கடைசியில் செத்து போனான். அதே மாதிரி வந்து இங்க நாங்க 2 பேரும் செத்து போனோம். அதானே உனக்கு வெக்கம் பண்ணியே வாய் எப்படி வைக்கிறோம் பாருங்க. இல்ல நீ ஜோ படம் சொன்னா அந்த பொண்ணு செத்து போச்சு. நான் மட்டும் கீழே வந்தேன்னா இப்ப நீ உயிரோட வைக்க மாட்டேன். மேல இருக்கிற தைரியத்துல பேசினியா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதனால தான் நான் வண்டி வெளியே எடுத்துன்னு வரல. வெளியே எடுத்துன்னு வந்து என்ன சொல்றேன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவரே தான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாரு, நான் என்ன பண்றது? நீ ஒண்ணும் பண்ணல. அது சாரிக்கல் வண்டிக்கிட்டு சாரிக்கல். சாரி வேணுமா? காலில் ஓடணுமா? பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் காலில் ஓடணுமா? வீடா வண்டி ஓரந்தல்றா. வண்டி வருது ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். வண்டி ஓரமா விட்டு வந்துடுறேன். எல்லாட்டியும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக ஒரு கேள்வி இருக்கு. இந்த வண்டி கலர் நல்லா இருக்கா இல்லையா? இந்த கலர் தான் நல்லா இருக்குன்னு அவர் எடுத்திருக்காரு. நீங்க கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருக்கா இல்லையான்னு. ஃபுல்லா காமி வண்டி, ஃபுல்லா காமிக்கிற பாத்துக்கோங்க. வண்டி தான் பேக் சைடு எனக்கு ரொம்ப பிடிச்சிது. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்க வண்டி கூட விட்டு வைக்க மாட்டாங்க. என்னதான் பண்றது தெரியல இவனை வச்சுன்னு. நாங்க இப்படி சொன்னாலே அவங்க அப்படிதான் நினைப்பாங்க. அதான் சொல்லிட்டு அதை எங்களுக்கே தெரிஞ்சிச்சு. நீ வண்டி கூட விட்டு வைக்க மாட்டேன்னு. ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ என்ன கதியில இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல கதியில் தான் இருக்குது. கருப்பா இருக்குது. கருப்பா எங்க இருக்குது? மண்ணா இருக்குது. அதை தொச்சிட்டு சாப்பிடு. சுட்ட பழம் வேணுமா சுடாத பழமா உனக்கு? எனக்கு சுட்ட பழம் வேண்டும். புஷ்பா பிளாக். உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா? அது தெரியலையே, என்ன பழம் சாப்பிடலாம்? நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணதுங்காட்டி நாகப்பழம் காலி ஆயிடும். பரவாயில்லையா?